உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரோடில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரோடில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, அக்டோபர் மாதம் சிவமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இன்னும் ஒரு நாளில் இந்த வணக்க மாதம் நிறைவுக்கு வருகின்றது. அன்னை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய நண்பர்களுக்காகவும் தொடர்ந்தும் பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுத்து நமது நாட்டில் இருக்கின்ற இந்த மாபெரும் கொரோனா தொற்று நோய் நீங்கவும் நாட்டில் நிலையான நிரந்தரமான சமாதானம் கிடைக்கப்பெற வேண்டியும் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மரபை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையானது பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தலும், அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா? ஒருபோதும் இல்லை. நானும் ஓர் இஸ்ரேலின் ஆபிரகாமின் வழிமரபினன், பெஞ்சமின் குலத்தினன். தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை. இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுளிடம் எலியா முறையீடு செய்தது பற்றிய மறைநூல் பகுதி உங்களுக்கு தெரியாதா? அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா? ஒருபோதும் இல்லை. அவர்கள் தவறு செய்தால் யூதர் அல்லாததற்கு மீட்பு கிடைத்தது.
அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று. அவர்கள் தவறியதால் உலகம் அருள் வரமுற்றது. அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் பிற இனத்தார் அருள் வளம் பெற்றனர். அப்படியென்றால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும்போது அருள் வளம் இன்னும் மிகுதியாகும் அன்றோ? சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைபொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது, பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில்தான் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர். பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும். சியோனில் இருந்து அவர் மீட்பராக வருவார். யாக்கோப்பில் தீயதனைத்தையும் போக்கிடுவார். நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றி விடுவேன். அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவர்கள் ஆயினர். அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்கு உரியவர்கள் ஆனார்கள். ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, நீர் கண்டித்தது திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாள்களில் அவருக்கு அமைதி அளிப்பீர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனதினர் தம் வழி நடப்பர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே, உமது பேரன்பு என்னை தாங்கிற்று. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். நற்செய்திக்கு முன்வாழ் தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர்.
விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசியான இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழுகின்றோம். 18ஆம் நூற்றாண்டிலே பிரித்தானியாவில் மேரிய ஆண்டனெட் என்கின்ற அரசி ஆண்டு வந்தார். அவர் விதவிதமான ஆடைகளும் நறுமணத் தைலங்களும் ஏனைய அழகு சாதன பொருட்களுக்காக அவர் பல பணங்களை செலவழித்தார். தன்னை மற்றவர்கள் முன்பாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நறுமணத் தைலங்கள் பலவற்றை அவர் பூசிக்கொள்வார். 1791ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் கலகம் ஏற்பட்ட பொழுது அரசிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அச்சுறுத்தல் வந்தது. அப்பொழுது அரசியுடைய குடும்பத்தாரோடு மாறுவேடத்தில் ஏனைய இடத்துக்கு போய் ஒளிந்து கொள்வதற்காக முற்பட்ட பொழுது இவர் போடுகின்ற அந்த நறுமணத்தைலும் இவரை காட்டிக்கொண்டது கலகக்காரரிடம். அதனால் அவரால் தப்பித்து செல்ல முடியாமல் அகப்பட்டு கொண்டார். நம்மை பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதால் அல்லது நம்மை முன்னிலைப்படுத்தி நாம் சிறந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நாங்கள் இப்பொழுது கேட்ட கதையின் வழியாக சொல்லப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர் என்றும் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என்றும் சொல்லுகின்றார். இயேசுனுடைய காலமாக இருக்கட்டும், இயேசுனுடைய காலத்திற்கு முற்பட்ட காலமாக இருக்கட்டும், பலர் தங்களை முதன்மைப்படுத்தி தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வது வழக்கம். திருமண விருந்து என்று வந்தால் அங்கே போய் முதன்மையான இடங்களில் தான் உட்காருவார்கள். காரணம், வருகின்ற ஏனையோர் இவர்கள் பெரியவர்கள், இவர்கள் முதன்மைக்கு உரியவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவேதான் இயேசு சிறப்பான ஒரு அறிவுரையை கூறுகின்றார். நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் போய் கடைசியான இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். அவ்வாறு இருந்தால் விருந்துக்கு உங்களை அழைத்தவர் வந்து, நண்பரே வாரும் முதன்மையான இடத்திற்கு என்று அழைத்து செல்வார். கடவுளுக்கு முன்பு நாம் ஒன்றுமில்லை என்று உணர்வதே தாழ்ச்சி. தாழ்ச்சி உடையோர் ஒரு பொழுதும் வீழ்ச்சி அடையார். ஆணவம் வரும் முன்னே, அழிவு வரும் பின்னே. எனவே நம்மை தாழ்த்தி நாம் இறையருளை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். மேலும் இன்றைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைய திருப்பாடலிலே ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ராயேலை சாலமோன் ஆட்சி செய்த காலத்தில் அவன் விதித்த வரிச்சுமையினால் மக்கள் பெரிதும் துன்பத்திற்குள்ளானார்கள். ஆனால் சாலமோன் ஆட்சி செய்த காலத்தை விடவும் யூதாவை மனாசே ஆட்சி செய்த காலத்தில் மக்கள் பெரிதும் துன்பத்திற்குள்ளானார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இன்று வாசிக்க கேட்ட திருப்பாடல் 94 பாடப்பட்டது. மனாசேயின் காலத்தில் மக்கள் சொல்லுண்ணா வேதனை அனுபவித்தாலும் நல்ல நீதியான ஆண்டவர் தீயவர்களுக்கு தண்டனை தந்து அவரை நம்பி வாழும் அவருடைய மக்களுக்கு அமைதியை தருவார் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். இவ்வாறு தன்னை நம்பி வாழும் மக்களை ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். ஆகவே நம்மை தள்ளிவிடாத ஆண்டவரிடம் பற்றுறுதியோடு இருப்போம். நம்மை நம்பி வாழும் மக்களை நாம் தள்ளிவிடாமல் இருப்போம். இணைச்சற்ற நூல் அதிகாரம் 31 வசனம் 8
அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் என்றும், திருப்பாடல் 9:18 வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை என்றும், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 4:5 ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்றும் சொல்லப்படுகின்றது. தம் மக்களை தள்ளிவிடாத அவர்களுக்கு உரிமை வழங்குகின்ற ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இறையறலை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களிற்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கியருளமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் பூலர் உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை போழ்ந்துரைப்பதும் ஆட்சி மீதுபடுத்தாடுவதும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே பானுதத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் மீட்புகள் தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகிய நம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடலும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆக
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்ற மக்கு ஒளியம்பரிய தகுந்த விண்ணங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் ஜோசப் பொன்னையா, எல்லா திருஞாகினைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவரைக்கும் ஒக்கொன்றை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இயலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தலுக்கு மழுந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா மன்றாடுவோமாக. ஆண்டவர் உமது அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைய பெறச் செய்தருளுமை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணீர் மாதாவே உம்மே நேசமில்லாத நேசரேயாவா வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே மூதாதை தாயாசை முற்பவமற்றாய் ஆதி உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.